அதாவது வந்துட்டு பட்ட வேலை என்ன பார்த்தா போயிட்டு. ஓ ஆ, என்ன பார்த்து? கடைசியா வந்து நாங்க அல்லாவுடலா பார்த்துட்டு இருந்தாரு வசனங்களோட. ம். அதான் தரப்பட்ட வேலை. வேலை நீங்க ஆ, அல் வசனத்துல கடைசியில அல்லாஹ் வந்து அது எத்தனை செகண்டுக்கு நீட்டணும் இந்த ஷீன் பாடத்திட்ட பார்த்துட்டு சொன்னேன். ம். ஆம், வசனத்துல கடைசியில அல்லாஹ் வந்து என்ன சொன்னா நாங்க ரெண்டு அளவுக்கு நீட்டோம். ரெண்டு அப்படி சொல்லி தந்தீங்க நான். ஷீன் பாடத்துல வச்சு பார்த்தேன் நான் ரெண்டு அளவு. ரெண்டு ரெண்டு ஆகிக்குது. ஓ ஆ. ஓ சீன் பாடத்துல இரண்டு அளவு உண்டு, நோட்ஸ்லயுமே சொல்லி தந்திக்கிற அப்படியா? ஓ வேலை. அந்த வீடியோ இருக்குதா? அந்த வீடியோவில் அந்த துணி எனக்கு அனுப்பிக்கணுமே. எங்க நோட்ஸு. 2 செகண்ட் சொன்னதில் ரெக்கார்டு எனக்கு அனுப்பணும். 2 செகண்ட் இல்ல ரெண்டு அளவு. ரெண்டு அளவுண்டா 1 செகண்ட் அப்போ. ஆ அது பெரிய பெரிய பிள்ளை. யார் நான் சொல்லி நீ எப்படி 1 செகண்ட் மட்டும் சொல்லி நான் கிளாஸ் செய்ய மாட்டேன். அந்த வீடியோ அனுப்பணும். நான் போயிருந்தது வேலை இப்போ. அப்போ நான் உங்களுக்கு போயிருந்த விஷயம் பேல அப்படின்றால் அதுதான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. பெரிய பிள்ளை 1 செகண்டுங்கிறது பெரிய பிள்ளை அது. அப்படியே ஆகிக்குது. நீ பார்த்தா போல அது. ஓ எத்தனை கிளாஸ் வீடியோ அது? நான் அந்த பிளேலிஸ்ட் இந்த எந்த கிளாஸோட வைத்து அதான் கேட்குறேன், எத்தனை அதுல கிளாஸ் அது? ஆ. ஆஹ், நான் முந்தின கிளாஸோட வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுல. நான் சின்ன சின்ன வசனங்கள் தானே அந்த டைம் முதல்ல சுற்றி அந்த எந்த எழுத்து நாங்க போடுறோம் அப்படின்ற ஒன்று ஈக்கல்ல சுற்றி நான் இப்போ கூகுளோ அதோளுக்கு வைத்து அடுத்த யூடியூப் வீடியோவுக்கு வைத்து பார்த்தேன் எப்படி செய்கிற அப்படின்னு பார்த்து அதோட எல்லாம் ரெண்டு அளவு அப்படித்தான் சொன்னேன். ஆஹா. அது எப்படி உங்களுக்கு அப்படி சொல்லித்தராம கேளும். ம். ம். அது பெரிய. சொல்லி தராம இல்லை இப்ப அந்த வீடியோல வந்து இப்ப சின்ன சின்ன வசனங்கள் செய்யற சுட்டி ஒவ்வொரு நாங்க என்ன சின்ன சின்ன எழுத்து செய்யற வசனங்கள் மாதிரி இல்லையா? போட்டிக்கல அது. ஆ? உனக்கு ஓடோட தானே சொல்லி தந்தீரம். உனக்கு ஓ ஓட சொல்லி தரல அப்படியா? வேற மாறி மாறி வந்து கேட்டு. இல்ல ம். எனக்கு உங்களோட கிளாஸ்ல தான் இது கான்செப்ட். அடுத்த ஆகிற கிளாஸ் ஏன்டா உங்களோட கிளாஸ் சொல்லி தந்தா இல்லைன்னு நீ தான் பார்க்கணும். அப்படிதானே? உங்களுக்கு இந்த ஓ பாடம் படிக்கப்பட்டிக்குதா இல்லையாங்கிறத நீங்க தான் பார்க்கணும். நீங்க எடுத்து ரிப்பீட் பண்ணப்பட்டு படிச்சிருக்கீங்க சில பாடங்களை எழுத்து பிழையால. அப்படிதானே? சட்டப்பகுதி 2 முறை ரிப்பீட் பண்ணப்பட்டிக்குது. திருப்பி இங்கேருந்து அங்கே ரிப்பீட் பண்ண வேண்டி வரும்போது தான் விளங்குது. ம். நீ வேற ஆக்கள்கிட்ட பாடத்துல தேடினாலும் ஆமாண்ணா, ஷீனுடைய பாடத்தை நீங்க தேடினா சரி. அதான் முக்கியம். நீங்க நீ நம்ம. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த எழுத்தோல் படிச்ச அந்த இடத்துல தானே. எழுத்துக்கள் படித்த பாடத்துல
எழுத்துக்கள் படிச்ச பாடம் நீ தானே அதுக்குள்ள போயிட்டு ஆ உங்களோட வீடியோ யாரோட வீடியோ ஷீனுடைய பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னால் இப்ப நான் பார்க்குற அந்த சொல்ற இந்த விஷயம் கிளியர் ஆயிடும். நீங்க லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன்ல வந்து சின்ன சின்ன வசனங்கள்ல லெட்டர்ஸ் எழுத்துக்களே படிச்சுக்கிறீங்க ஸ்டார்டிங் அப்படித்தானே? எழுத்துக்கள்ல ஈக்காது. எழுத்துக்களுக்கு போறவு தான் நீங்க என்ன செய்றீங்க? மெதுவா அப்படியே மேலுக்கு வாரீங்க. ஆ அப்ப நீங்க எழுத்துக்களை போயிட்டு சின்ன சின்ன வசனம் படிச்சேன்னா அது அங்கே ஈக்காது தானே? அதுக்கு மேல தான் அலிஃபை பத்தி படிக்கிறீங்க. ஒவ்வொரு வசனங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உரிய வசனங்களை தேடி நாங்கள் ஆ படிக்கும் போது போறது தானே? நீங்க அப்படிதான் வரணும். அப்ப லெவல் ஒன்ற அதுல வைக்குமா? எஸ், லெவல் ஒன்ல தான். லெவல் ஒன்லேயே 3 4 விஷயம் இது. லெவல் ஒன்ல நீங்க ஸ்டார்டிங் செஞ்சீங்க எழுத்து எழுத்தா படிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிறீங்க? அலிஃபுக்கு வந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐனை பார்த்துக்கிறீங்க. இப்படி 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 மெது மெதுவாக வந்துக்கிறீங்க. ஆ அதுக்கப்புறம் மீம் அப்புறம் தால் இப்படி வந்தா தான் அந்த பாடத்துக்கு வரீங்க. ஆ அப்படி வர நேரத்தில் நீங்கள் பார்க்கணும். அப்ப பெரும்பாலும் இது உங்களுக்கு அந்த பழைய மிச்சம் பல சேர்க்கிறதால கடைசியாக யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் ஃபாலோ பண்ணி பிளேலிஸ்ட்டில் பார்த்தாலும் அவரோட பாடத்துலையும் ஷீண்ட பாடத்தில் பார்க்கலாம். ஷீனுங்கிற எழுத்து தெரியுமா? எழுத்து படிச்சு ஞாபகம் எழுத்து ஓதி ஓ பழகணுமா? ஓ ஆ அங்கதான் பார்க்கணும். என்றால் இந்த நீங்கள் வந்து செகண்ட் லெவலுக்கு போகிறது செகண்ட் லெவல் வீடியோ செகண்ட் லெவல் போட்டிக்குது. ஓ அப்போ அதை விட நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலுக்குலாம் பார்த்துக்கணும் இந்த படத்தை. ம் ம். ம். நான் கூட 80 81 தான். ஓ, கிளாஸ் நம்பர் 80 81 தான் நம்மளோட ஷீண்ட பாடம். நீங்கள் கிளாஸ் நம்பரே பார்த்தீங்களா? எப்படி கிளாஸ் இப்படி பார்த்தீங்க உங்களோட வீட்டு இல்லையா? நான் ஃபர்ஸ்ட்டுக்கு லெட்டர் ப்ரொனன்சியேஷன் அந்த இடத்துல ஐனை தான் பார்த்தேன் நான். எப்படி அங்கே போயிட்டு பார்க்க உங்களுக்கு அங்கே வார்த்தை ஐக்குமா? ஈக்கா நீங்க என்னத்தை நாங்கள் படிச்சிக்கிறோம் என்ற ஓர்டர் தெரியாமல் நீ போயிட்டு பார்த்தா ஐக்குமா இல்லையா? முதலாவது நீங்கள் என்ன ஈக்கா படிச்சீங்க? அது முதல்ல பார்க்கணும். அதான் உங்களுக்கு ஸ்டார்ட் சொல்லி தந்தோம். நீங்கள் எடுத்தெடுப்புக்கே வந்து சட்டத்தெல்லாம் படித்து முடிஞ்சு கொரோனா போது நீங்களா எங்கள்கிட்ட இல்லையே? நான் அப்படி யாருக்கும் வந்து கொடுக்கல. இப்போ நீங்கள் முதல்ல அதை பார்க்கணும். ஆ முதலாவது எழுத்துக்கள் உச்சரிப்பிக்குது. அது லேட்டஸ்ட் ப்ரொனன்சியேஷன் டாபிக்கே உங்களுக்கு போட்டு விளங்கப்படுத்தப்பட்டீங்க. அது போகிறான் பெஸ்ட் லெவல் என்று சொல்லி இந்த பகுதி இப்போ நான் பார்க்குற லெவலை உங்களுக்கு விளங்கப்படுத்தி சீண்ட பாடம் ஷீண்ட பாடம் அப்படி வந்துக்குது. ஆ அதுக்கு பிறகு தான் நீங்கள் செகண்ட் லெவலில் சட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆ எனக்கு அது பேத்துட்டு கவனமாக தேடி ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அந்த வீடியோ அனுப்பணும். அந்த நோட்ஸ் அனுப்பணும். அது உங்களோட வீடியோவில் இந்த மாதிரி அனுப்பலாம். சம்டைம் நீங்கள் மிச்சம் பழைய இல்லைன்ற வகையில் ஷீன் அவ்வளோத்தையும் கேட்கணும். சீன வீடியோ கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ம், ம், ஒன்று ரெண்டு மூன்று ம், 3 வீடியோ நம்பரோட போயிட்டு கேட்கணும். ஏன்னா செலுத்த மாட்டேன். அவ்வளோத்தையும் கேளுங்க. ஆ உங்களோட விஷயம் ஃபுல் டைம் இல்லை என்று கருதினால் ஃபுல்லாக கேட்டு எனக்கு அதில் இது வந்து சொல்லி தரலன்னு வந்தா வேற யாராச்சும் ஒருத்தர் வீடியோ உங்களுக்கு கேட்கலாம். எப்படி கேட்கணும்? அவருடையும் அவரோட பிளேலிஸ்ட்டுக்கு போய்க்கிட்டு சீண்ட பாடத்தை கேட்கணும். ஆ இப்போ உங்களுக்கு சீண்ட பாடத்துல ஓர்டர் தெரியும் தானே? ஓ அப்போ உங்களுக்கு
யாரோட கிளாஸ்ல ரெக்கார்டிங்கில் போய்த்துட்டு அந்த துண்டை கேட்டு எனக்கு அனுப்பணும். நான் விளங்கப்படுத்திக்கிறது அல்லது வீடியோவில் எங்கட கிளாஸால் விளங்கப்படுத்தின ஸ்ரீ அல்லாஹ் இல்லாம விஷயத்தை எனக்கு அனுப்புவோம். கூகுளில் ஆ போயிட்டு தேர்ந்தேன், ஜட்ஜிபில் போயிட்டு தேர்ந்தேன், அந்த வீடியோ பார்த்தேன், அந்த கதை என்கிட்ட செய்வதாரு. நாங்கள் படிப்பிச்ச பாடம் தான் இது. இல்லாட்டி இப்படி தான் சொல்லுவீங்க வந்து ஒரு செகண்ட் அது பெரிய வேலை. ஆ ரைட் தேடி அனுப்பினா தான் அடுத்த பாடம் வருமா இப்படி செஞ்சுக்கணும். வாட்ஸ்அப்பில் வந்துக்கணும், ஆ வீடியோ வரணும், அந்த வீடியோ குறிப்பிட்ட அந்த துண்டு நிமிஷம் வரணும், எத்தனை நம்பர் வீடியோன்னு வந்துக்கணும், அது உங்களுடைய அழிக்கலாம் வேற யாரையும் அழிக்கலாம், கீழே ஆன்சர் அடிக்கணும், ஒரு செகண்ட் ஆன்சர் அடிக்கணும். ஆ ம் தாத்தா ஜெயமன் சொல்லுங்க, நீங்கள் போயிட்டு தேடணுமா? ஆ